la! Your train vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இப்போ யாருமே ஸ்கோப்பில் திங்க் பண்ணுறதில்ல. எல்லாருமே இப்படி வெர்டிக்கலாக தான் திங்க் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ரீல்ஸு மொபைலில் இந்த மாதிரி பார்த்து எந்த டவுட் இருக்கிறதுனால யூடியூப்பில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே நம்ம ஒரு லென்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஃப்ரேம் டிசைன் பண்ணால் தான் அது அது கரெக்டாக இருக்கும். ஒரு கான்செப்ட் வேணும்னா ஏஐயில் போட்டு எடுத்துட முடியும். ஆனால் அந்த ஏஐயில் போட்டு எடுக்கிற கான்செப்ட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுல அதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ட்ராயிங் பண்ணி ப்ராக்டிஸ் இருந்தால் தான் ஜட்ஜ் பண்ணுற கெப்பாசிட்டி. இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபியில் ஒரு மினியேச்சர் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறாங்க அப்படின்னா யூடியூப்பில் பார்த்து அதை எடுத்து பண்ணிடுறாங்க. ஆனால் அது ப்ராக்டிக்கலாக ஷூட் பண்ணும்போது தான் தெரியும் இதோட ஸ்கேல் இவ்வளோ லென்த்தில் வச்சு இந்த லென்ஸ் போட்டு இந்த மாதிரி சின்ன இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. 600 பேர் ஒழுங்காக வேலை செய்கிறான்னு நான் பார்க்க முடியாது. 600 பேருக்கு ஒரு 10 பேர் இருப்போம். அந்த 10 பேருக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேருக்கு ஒரு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி தானே நம்ம பண்ண முடியும். ஸோ எப்பவுமே மிஸ்டர் முத்துராஜன் சொன்ன உடனே உங்களுடைய ஒர்க்கு எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபீல் ஆகும். குறிப்பாக ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு நீங்கள் இன்னும் நெருக்கமாக தெரிவிங்க. ஸோ இப்போ யாராச்சும் உங்ககிட்ட ஜென்ரலாக டவுட்ஸ் கேட்பாங்களா? பசங்க இப்போ படிக்கிற பசங்க அதிகமாக கேட்குற டவுட் என்னவா இருக்குது? அபவுட் சினிமா, இன்டூ சினிமான்னு இருக்கும்போது அவங்க கேட்குற கேள்விகள் எதை பற்றினதாக இருக்குது அதிகமாக? இப்போ யாருமே ஸ்கோப்பில் திங்க் பண்ணுறதில்ல. எல்லாருமே இப்படி வெர்டிக்கலாக தான் திங்க் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ரீல்ஸு மொபைலில் இந்த மாதிரி பார்த்து அதனால் யாருமே இந்த டவுட்ஸ் எல்லாம் அவங்க கிளாரிட்டி இருக்குது. எந்த டவுட்டு இருக்கிறதுனால யூடியூப்பில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு டவுட்டு கேட்குறவங்க அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிட்டாங்க. முன்னாடி நமக்கு ஒரு விஷயமும் இது எப்படி சார், இது என்ன பண்ணுறது என்னங்கிறது கேட்பாங்க. இப்போ அந்த மாதிரி யாரும் டவுட் கேட்குறது இல்லை. ஓகே, ஏதாச்சும் கூகுள்ங்கிற ஒரு டீச்சர் இருக்கிறாங்க, யூடியூப் இருக்குது, அதனால் எதுவாக இருந்தாலும் அவங்க கூகுள் பண்ணிக்கிறாங்க. ஓகே சார், இப்போ இதுவே கூட அந்த கேள்வியோட தொடர்ச்சியாக இருக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்க்கும்போது ஒரு ஆர்ட் டைரக்டர் ஆகணும்னா அவர் ஆல்ரெடி ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இன்னொரு ஆர்ட் டைரக்டர் அசிஸ்டண்டாக இருந்திருப்பார். அதுலேருந்து நிறைய வேலை நுணுக்கம் கற்றுட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் தனியாக படம் பண்ணுவார். இப்போ அந்த மாதிரி கூட நடக்கிறது. இப்போது என்னென்னா சில பேர் மட்டும் விஷயம் தெரிஞ்சவங்க இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. என்னென்னா ஒரு விஷயம் பார்க்குறதுக்கும் அதை செஞ்சு பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை செய்யும்போது தான் அதில் இருக்கிற ட்ரையல் அண்ட் எரர்லாம் தெரியும். நீங்கள் குக்கிங் சேனல் பார்த்து குக் பண்ணுற மாதிரி தான். அதை ஒரு விஷயத்தை நம்ம எப்படி நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு 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 செட்டு போடும்போது சரி, ஒரு ப்ராப்பர்ட்டி பண்ணும்போது சரி, ஒரு விஷயத்தை ஒரு கான்செப்ட் ஆர்ட் பண்ணுறதுல சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் ஆர்ட் பண்ணுறோம், ஒரு 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 ஃப்ரேம் வரைகிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டோரி போர்டே வரைகிறாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் வரைகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஆக்டர் ஓடி வர்றாங்க, பின்னாடி ஒரு பஸ்ஸு துரத்துது, முன்னாடி அந்த பஸ்ஸு பக்கத்தில் பஸ் ஸ்டாப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேமில் வரைஞ்சிருப்பாங்க. நீங்கள் பஸ் ஸ்டாப் வச்சு இந்த ஆளை வச்சு பஸ்ஸை பொசிஷன் பண்ணிங்கன்னா ஃப்ரேமுக்குள்ளே வராது. அவங்க வரையும் போது அதை அட்ஜஸ்ட் பண்ணி வரைஞ்சிருவாங்க. ஆனால் லென்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ப்ராக்டிக்கலாக அங்கே வைக்கும்போது தான் தெரியும். அப்போ அதுக்கு இந்த இடம் பத்தாது, இந்த பஸ் ஸ்டாப்போட சைஸ் பத்தாது, இப்படிங்கிற மாதிரிலாம் தெரியும். எப்போவுமே நம்ம ஒரு லென்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஃப்ரேம் டிசைன் பண்ணால் தான் அது அது கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி நிறையா இருக்குது. அது ப்ராக்டிக்கலாக போகும்போது தான் தெரியும், அதை செய்யும்போது தான் தெரியும். ஓகே சார், இப்போ பசங்க கூட பார்த்தீங்கன்னா சினிமா மேலே ஆர்வம் இருக்காங்க. ஒரு +2 முடிச்சுட்டு நான் விஸ்காம் சேரன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு பக்கம் ஆக்டர் ஆக போகிறேன், டைரக்டர் ஆக போகிறேன், டிஓபி ஆக போகிறேன், இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் எத்தனை பேர் ஆர்ட் டைரக்டர் ஆக போகிறோம், ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனர் ஆக போகிறோன்னு சொல்கிறாங்கன்னு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா மேபி அவங்களுக்கு ஓகே இந்த ட்ராக்ல போனால் தான் நம்ம இப்படி ஆகும், இல்லை வாட் ஐம் மேட் அப் ஆஃப், நான் இதுக்கு தகுதியானவனா, எனக்குள்ளே இவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்கான்னு. ஏன்னா இட் ரெக்வயர் மோர் ஸ்கில்ஸ். ஒரு பெயிண்டிங் தெரிஞ்சிருக்கணும், அந்த ஒரு ஆர்ட் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆர்ட் அந்த கிராஃப்டோட விஷயம் எல்லாமே அடங்கியிருக்கணும். ஸோ எப்படி ஒருத்தர் அவரை வே பண்ணிக்கலாம், நான் இதுக்கு கரெக்டான ஆளாக ஒரு ஆர்ட் டைரக்டர் ஆகிறதுக்கு? அதாவது ஒரு ஒரு ஸ்பான்டேனியஸ் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் வேணும் இதில். ஏன்னா எங்கள் சினிமாவில் எந்த ஒரு விஷயத்துக்கும் டைம்னு ஒரு விஷயம் கிடைக்காது. அந்த இடத்துல ஏதாவது ஒரு ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் வரும். நீங்கள் அப்போ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுதான் மெயின். நம்ம ஒரு அவுட்புட் வரப்போகுது, இந்த அவுட்புட்டுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணுனா ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஏபிசி இப்படிங்கிற ஐடியாஸ் வச்சுக்கணும். அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக தேவைப்படுது. அப்போது
ஒரு பேசிக்காக ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும். எ- 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 நான் இப்போது ஒரு முக்கியமாக இப்போ இருக்கிற ஒரு பிரச்சனை சொல்கிறேன். ஒரு கான்செப்ட் வேணும்னா ஏஐயில் போட்டு எடுத்துட முடியும். ஆனால் அந்த ஏஐயில் போட்டு எடுக்கிற கான்செப்ட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ட்ராயிங் பண்ணி ப்ராக்டிஸ் இருந்தால் தான், இல்லை இது கரெக்டாக இருக்குது இது தப்பாக இருக்குது அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணுற கெப்பாசிட்டி வரும். இல்லைன்னா அதை மட்டும் நம்பி போவீங்க. இல்லை, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இப்போ கூகுள்லேயே வந்து ஒரு விஷயத்தை பற்றி தேடுறீங்க அப்படின்னா தப்பான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். ஆமாம். அது தப்பாக ரைட்டான்னு கிளாரிட்டி இல்லாமல் பண்ணுறது இருக்குல்ல, இல்லை அந்த மாதிரி தான் ஏஐ. நீங்கள் எவ்வளோ ஃப்ளாஸ் வரும் அதில். ஏன்னா நம்ம வந்து ஒரு 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 எக்ஸாம்பிளுக்கு ஒரு புடவை கட்டுறது எப்படின்னா, அந்த புடவை கட்டுறதோட டிசைன் வந்து இந்த முன்னாடி வைக்கிற ஃப்ளீட்டு பின்னாடி வரும். நீங்கள் அதை பார்த்துட்டு அதுதான் டிசைனுன்னு இருக்கக்கூடாதுல்ல. அப்போது நம்ம அது அது நமக்கு அதை ஜட்ஜ் பண்ண தெரியணும். இதில் இந்த ஃப்ளீட் வந்து தப்பாக வந்திருக்கு, இது முன்னாடி வரணும் அப்படின்ட்டு இல்லை. ஆமாம் ஆமாம் எக்ஸாக்ட். இந்த மாதிரி ஒரு 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 விஷயம் வேணும்னா, நான் இப்போ வர ஆளுங்களுக்கு நான் சொல்கிற ஒரு அட்வைஸ் என்னென்னா, ப்ராக்டிக்கலி ட்ராயிங் டெய்லி பண்ணிகிட்டே இருக்கணும் ப்ராக்டிக்கலாக. அப்போ தான் நம்ம அதை வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். இது கரெக்டாக இருக்குது, இது அனாட்டமி கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது அந்த அந்த ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ ட்ராயிங் ஒரு பேசிக்காக எல்லாமே ட்ராயிங் ஒரு பேசிக்காக, ட்ராயிங்னு இல்லை, இந்த ஆர்ட் டைரெக்ஷனில் எதுவாக இருந்தாலும் கண்டென்ட் ரைட்டர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, இப்போ சாட்ஜிபிட்டியில் போட்டு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, நீங்கள் டெய்லி ஒரு 4 பக்கமாவது நீங்கள் யோசிக்கிறத எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் அது வந்து நீங்கள் சாட்ஜிபிட்டியில் கொடுக்கறது கரெக்டாக இருக்கா, இது இது அதை கரெக்ஷன் நம்ம பண்ணணும். அதை ஒரு டூலாக யூஸ் பண்ணணும். இதுதான் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்கிற விஷயம். என்னென்னா, நிறைய பேர் என்னென்னா அப்படியே அடாப்ட் ஆகி போயிடுவாங்க. இதுதான் நடக்கிறது. நம்ம வந்து ஒரு 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 ஃபோட்டோகிராஃபியில் ஒரு மினியேச்சர் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறாங்க அப்படின்னா யூடியூப்பில் பார்த்து அதை எடுத்து பண்ணிடுறாங்க. ஆனால் அது ப்ராக்டிக்கலாக ஷூட் பண்ணும்போது தான் தெரியும், இதோட ஸ்கேல் இவ்வளோ லென்த்தில் வச்சு இந்த லென்ஸ் போட்டு இந்த மாதிரி சின்ன இது தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. சின்ன சின்ன விஷயம் இருக்குது. ஓகே, அது கண்டிப்பாக இதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் 100% தேவையில்லை சார். இப்போ வாட் யூ சே, ஒருத்தர் காலேஜ் முடிச்சிட்டோ இல்லை மேபி இதுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன்ன்றது தேவையா? ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, படிப்பாக பெருசாக இருக்காது, பெரிய பர்சன்டேஜ் எடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் பயங்கர ஸ்கில்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க நினச்சா வரைவாங்க, ஒரு சின்ன கார்ட்போர்டில் என்ன வேணால் பண்ணுவாங்க, அந்த கிராஃப்ட் ஸ்கில் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா? அதாவது நமக்கு வந்து படிப்பு அப்படிங்கிறது நமக்கு அதோட பைப்லைன் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான். ஆனால் அதை தாண்டி நம்ம வந்து வெளியில் அப்சர்வேஷனும் நம்ம அதை எப்படி க்ரியேட் பண்ணுறோங்கிறத அந்த ஒரு ப்ராக்டிஸும் தான் நம்மளை ஒரு இதுக்கு கொண்டு வரும். நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் இதில் நீங்கள் ரொம்ப சிம்பிள் ஃபில்ம் மேக்கிங் இதில் வந்து ஒரு விஷயம் இல்லை, எவ்வளோ விஷயம் இருக்குது. அதாவது ஒரு ஒரு சைஃபை செட் போடும்போது ஒரு சயின்டிஸ்டாக இருக்கும், இல்லை ஒரு 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 கோயில் செட் போடும்போது. ஆமாம், ஆனால் அதை பற்றி ஒரு நாலேஜ் இருக்கணும், உங்களுக்கு இருந்தால் தான் பண்ண முடியும். இதெல்லாம் வேணும் பின்னாடி இருக்கணும். ஆமாம், இல்லை அப்போது வேறு அப்போ அதை பற்றியெல்லாம் ஒரு இப்போ இந்த ஆர்கிடெக்சரல் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி இருந்தது, சோழர் கால கன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி இருந்தது, மொகல் ஆர்கிடெக்சர் இப்படி இருந்தது, அப்போ அதை பற்றியெல்லாம் நம்ம இது பண்ணிக்கணும். இல்லை இப்போது சோழர் காலத்தில் போயிட்டு மொகல் ஆர்ச் வச்சு அது டிசைனாகவே தப்பாக மாறிடும். இல்லை அப்போது நமக்கு ஓவராலாகவே அது இந்த கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஜட்ஜ்மெண்ட் நமக்கு வரணும் அப்படின்னா எல்லாத்த பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகே, இல்லை அப்போது நீங்கள் எப்படி நீங்கள் அது வந்து இது சரியாக இருக்குது தப்பாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஈவன் தோ ட்ராயிங் பண்ணுங்கள், இல்லை எடுங்க, எதில் இருந்தாலும் எடுங்க, ஆனால் இந்த நாலேஜ் வேணும் நமக்கு. இது தப்பு இது சரி அப்படிங்கிறது வேணும். ரைட் சார். ஸோ ஆர்ட் டைரக்டர் இஸ் லைக் அவ்வளோ ஈஸியான ஒரு வார்த்தை இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு டேரக்டர் ஒரு 400 பேரை கட்டி இது பண்ணுறாருன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 600 பேர் வேலை பார்ப்பாங்க, அவங்கள நீங்கள் கட்டி இது பண்ணணும். ஏன்னா சில பேர் ஸ்லோவாக ஒர்க் பண்ணுவாங்க, ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்க்க முடியாது, அந்த ஒர்க்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு மாதிரி டென்ஷனான ஒர்க்லாம் சார். எவ்வளோ ரெடியாக இருக்கணும் ஒருத்தர்? அதாவது ஒரு 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 கான்செப்ட் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுங்க, அது வந்து ஷேர் பண்ணி வேலை செய்யணும். எப்போவுமே நம்ம வந்து இது நான் பண்ணால் தான் சரியாக வரும் அப்படிங்கிறது இல்லை. அதை வந்து ஒரு 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 கொஞ்சம் பேருக்கு ஷேர் பண்ணி அதை ஜட்ஜ் பண்ணணும். அதுதான் நமக்கு. ஏன்னா இவ்வளோ பேர் வச்சு ஒர்க் பண்ணும்போது
600 பேரும் ஒழுங்காக வேலை செய்கிறான்னு நான் பார்க்க முடியாது. இல்லை, 600 பேருக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேருக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேருக்கு ஒரு ஒரு 2 ஒரு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி தானே நம்ம பண்ண முடியும். அப்போது இதில் வந்து சரியாக வருதா என்னங்கிறது சூப்பர்வைஸ் பண்ணால் போதும். அது நம்ம வெளியிலேருந்து பார்த்தா தான் தெரியும். ரைட். ஓகே, ஓகே. இல்லை, ஸோ அதை ஏன்னா நீங்கள் பேசும்போது அவ்வளோ சாஃப்டாக பேசுகிறீங்க. இப்போ செட்டில் இருக்கும்போது மிஸ்டர் முத்துராஜ் எப்படி இருப்பார்? இப்படி தான் இருப்பேன், சாஃப்டாக தான் இருப்பேன். சில நேரங்களில் ஏதாவது தவறுதலாக போகும்போது மட்டும் டென்ஷன் ஆகும். இதெல்லாம் நடக்கிறது தானே, நமக்கு சிச்சுவேஷன்னு வித்தியாசமாக பிரச்சனைகள் வரும். அதை எப்படி ஹேண்டில், அதனால தான் நான் சொன்னேன் அந்த ஸ்பான்டேனியஸ் சொல்யூஷன் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து அது நிறைய இடத்துல நடக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நிறையா ஒரு பிரச்சனை வர்றதுக்கு. ஸோ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவில் சான்ஸ் கேட்கணும்னா என்ன பண்ணுவாங்க, பாக்கெட்லேயே ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. ஸோ அதை காமிச்சு இந்த மாதிரி ஃபோட்டோ வித்தியாசமாக ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போது பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே ஃபோட்டோ மாதிரி ரீல்ஸாக கொடுக்குறாங்க, வித்தியாசமாக கொடுப்பாங்க. ஸோ ஒரு ஆர்ட் டைரக்ஷன் வரும்போது இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் அசிஸ்டண்ட்டாக சேரணும்னா வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் ஆக்சுவலி? அவங்க என்ன ஒரு விஷயத்துக்கு தயாராக இருக்கு? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து மேனுவலாக ட்ராயிங் பண்ணணும். மேனுவலாக அவங்க ஸ்கெட்ச் பண்ணுற கெப்பாசிட்டி வேணும். ஸ்கெட்ச் பண்ணுற கெப்பாசிட்டினா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, படம் பார்த்து வரைஞ்சது அப்படி இல்லை, நீ யோசிக்கிறத வரைஞ்சது வேணும். நிறைய பேர் படம் பார்த்து நல்லா வரைவாங்க, ஆனால் யோசிக்கிறத வரைய முடியாது. இப்போ கமல் சாரை பார்த்து வரைகிறதுனா அவங்க பர்ஃபெக்டாக அவ்வளோ சூப்பராக வரைவாங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். அது வந்து அதுதான் ஒரு 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 கிரியேட்டருக்கும் கிராஃப்ட்ஸ்மேனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஒரு அவங்க சொன்னால் அதை செய்வாங்க அப்படிங்கிறது மாதிரி இருக்கிறதுக்கும் ஒரு கிரியேட்டருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். அப்போ யோசிக்கிறத வரையணும். அந்த மாதிரி வரைஞ்சி ப்ராக்டிஸ் இருக்கவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் நான். அது ஒன்று. அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய டீமில் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ஸ்கல்ப்டர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். என்னென்னா இப்போது நான் ஒரு படத்துக்கு தேவையான 3D மாடல்லேருந்து எல்லாமே நாங்களே எங்கள் ஆஃபீஸ்லேயே பண்ணிவிடுவோம். அதுதான் என்னுடைய ப்ராக்டிஸ். அப்போது ஒரு 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 டிசைனில் ஒரு ஸ்கல்ப்சர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்கல்ப்சர் விஎஃப்எக்ஸில் பண்ணும்போது அந்த ஸ்கல்ப்சர் பண்ண தெரியாதவங்க அதை வந்து ரொம்ப சஃபர் ஆவாங்க. அது வந்து அனாட்டமி இப்படி இழுத்துட்ருக்கோம், அதை கரெக்ஷன் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறையா இப்போ எங்கிட்ட இருக்கிற டீம் பசங்கள்லாம் அது வந்து தெரிஞ்ச. அப்போது அவங்க வந்து விஎஃப்எக்ஸில் கம்ப்யூட்டரில் ஸ்கல்ப் பண்ணுவாங்க. அப்போது அந்த ஸ்கல்ப்சர் தெரிஞ்சவங்க. ஓகே, நான் சொல்கிறது டெக்னாலஜி தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, சாஃப்ட்வேர் தெரிஞ்சால் மட்டும் பத்தாது. பேசிக்காக இதுதான் கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிறது புரியுது எக்ஸாக்ட்லி. நான் சொல்கிறது எனக்கே புரியல. இல்லை புரியுது. அந்த விஷயம், அந்த ஸ்கில் இருக்கும். சரி, இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் மூணாவது ஒருத்தர் வராங்க. சார் எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த ஆர்ட் கிராஃப்ட்னா பிடிக்கும் சார், ஆனால் நான் அது ப்ரொஃபஷனலாக எதுவுமே கற்றுக்கல. உங்கள் டீமில் சேர்ந்து கற்று தருவீங்களா எங்களுக்கு? உங்கள் கூட சேர்ந்து கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த மாதிரியே நிறைய பேர் வருவாங்க. ஸோ உங்களோட பதில் என்னவாக இருக்கும் அந்த மாதிரி வரவங்களுக்கு? இல்லை, நான் வந்து ஆக்சுவலாக இந்த பேண்டமிக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் சின்ன பசங்க எல்லாருக்கும் வரவங்களுக்கெல்லாம் நம்ம சாட்டர்டே சண்டே வந்து என் ஆஃபீஸ்லேயே ட்ராயிங் கிளாஸ் மாதிரிலாம் பண்ணி வரைஞ்சி கற்றுக் கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பேண்டமிக் அப்புறம் அப்படி கொஞ்சம் ஹெல்டப் ஆகிடுச்சு. இந்த மாதிரி யார் வந்தாலும் எதாவது கற்றுக்கணும்னு வந்தாங்கன்னா கற்றுக் கொடுப்போம். என்ன, அது வந்து பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம படங்கள் வந்து நிறையா ரொம்ப பெரிய படமாக பண்ணுறோம், நிறையா சீக்ரெசி மெயின்டைன் பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போது அங்கே விட முடியறது இல்லை. ஏன்னா இது நிறைய பேர் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு லைக்குக்காக ஃபோட்டோ எடுத்து போட்டுடுறாங்க. அப்போது நடந்திருக்கு அது மாதிரிலாம். நடந்து அதெல்லாம் எந்த படத்துக்கு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, அதெல்லாம் உடனே அதை நம்ம டிலீட் பண்ணி இந்த மாதிரிலாம் வந்திருக்குது. அப்போது நமக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்குது, அது எப்படி இதை பேலன்ஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. சில விஷயங்கள் நம்ம சொல்கிறது கொஞ்சம் ரூடாக ஃபீல் ஆகும். என்னென்னா, இல்லை அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கும்போது சொல்கிறது ரூடாக ஃபீல் ஆகும். ஆனால் அதோடைய பின்விளைவுகள் வந்து ரொம்ப பிரச்சனையை கொடுக்குது. ஓகே, அதனால் இப்போ கரண்டில் அலோவ் பண்ணுறதுனால. ஓகே, ஆல் இட் அண்ட் ஃபென்டாஸ்டிக் சார். ரொம்ப அழகாக சொன்னீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். அண்ட் உங்களுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்குது இந்தியன் 2 அந்த ஒரு பெரிய திரையில் உங்களோட மொத்த அந்த ஆர்ட் ஒர்க்கையும் பார்க்குறது? எப்படி நான் ஒரு படமும் ஒரு ஒர்க்கும் அதை முடிச்சுட்டு தியேட்டரில் பார்க்குறதுக்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்னென்னா நம்ம வந்து விஎஃப்எக்ஸ் கரெக்ஷனோ இந்த மாதிரி விஷயத்த சமயத்துலலாம் மானிட்டரில் பார்க்குறது இதெல்லாம் இருக்கட்டும். இது கம்பைண்டாக
கம்பைண்டாக அந்த தியேட்டர் ஆடியன்ஸோடு உட்காந்து பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். Hola! Your train vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand.